இயக்குனர் பா ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் லெமன் லீப் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் இணைந்து தயாரித்துள்ள படம் ப்ளூ ஸ்டார். இந்த படத்தில் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இவர்களுடன் கீர்த்தி பாண்டியன், பிருத்விராஜன், பகவதி பெருமாள் ஆகியோர் நடித்துள்ளனர். கிரிக்கெட் மற்றும் அதைச் சுற்றியுள்ள அரசியலை பற்றி சுவாரஸ்யமான கதையுடன் இந்த படத்தை இயக்கியுள்ளார் எஸ். ஜெயக்குமார். இந்த படத்தின் திரைலரை பார்த்த ரசிகர்கள் தெரு மக்களுக்கு இடையே நடக்கும் கிரிக்கெட் போட்டி மற்றும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை பேசும் படமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பினை உண்டாக்கியிருந்தது. ஆனால் படத்தில் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஊர் ஒன்றுபட்டால் என்ன நடக்கும் என்பதை சிறப்பான திரைக்கதையால் காட்சிப்படுத்தியுள்ளார் இயக்குனர். 90களின் இறுதியில் அரக்கோணம் அருகிலுள்ள கிராமத்தில் பட்டியலின மக்களின் குடியிருப்பு சார்பாக அசோக் செல்வன் தலைமையிலான ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் அணியும், அக்கிராமத்தின் இதர மக்களின் சார்பாக சாந்தனு பாக்யராஜ் தலைமையிலான ஆல்பா பாய்ஸ் கிரிக்கெட் அணியும் யார் பலமானவர்கள் என்று மைதானத்திலும் பொது இடங்களிலும் அடிக்கடி மோதிக்கொள்கிறார்கள். இப்படி கிரிக்கெட்டை மட்டும் வாழ்க்கையாக கருதும் இரு அணி இளைஞர்களுக்கு பொதுவாக ஒரு பிரச்சனை வருகிறது. அப்பிரச்சனை அவர்களின் வாழ்க்கையிலும் அவர்களின் சமூகம் குறித்த பார்வையிலும் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. இறுதியில் இரு அணியில் உள்ளவர்களும் இணைந்து அப்பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டு அந்த பிரச்சனையில் இருந்து மீண்டார்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறது ப்ளூ ஸ்டார் திரைப்படம். படத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை வரும் இயல்பான காட்சிகளும் அதன் வசனங்களினாலும் நகைச்சுவை சிறப்பாக அமைத்துள்ளது. பாடல்கள் ஏற்கனவே ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருந்தாலும் படத்தில் காட்சிப்படுத்திய இடங்களுக்காகவே இயக்குனருக்கு தனி பாராட்டுகள். ஒரு காலனியும் ஊரும் ஒன்றாக சேர வேண்டும், அப்படி சேர்ந்தால் கிரிக்கெட்டில் மட்டுமில்லை வாழ்க்கையிலும் ஜெயிக்கலாம் என்பதை இந்த படம் உணர்த்துகிறது. ப்ளூ ஸ்டாரின் முக்கிய ஸ்டாரே இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தாதான். விளையாட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் படத்திற்கு கோவிந்த் வசந்தாவின் பின்னணி இசை பெரிய பலம் சேர்த்துள்ளது. இப்படத்தின் மூலம் தன்னுடைய மற்றொரு விதமான நடிப்பை சாந்தனுவும் அசோக் செல்வனும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். கதாநாயகியாக வரும் கீர்த்தி பாண்டியன் வழக்கமான ஹீரோயின் போல் இல்லாமல் மாறுபட்ட வேடத்தில் அசத்தியுள்ளார். அசோக் செல்வன் அம்மாவாக நடித்துள்ள லிசி ஆண்டனி, தம்பியாக நடித்துள்ள பிருத்விராஜன் மற்றும் பகவதி பெருமாள் ஆகியோரும் தனது பங்களிப்பை சிறப்பாக தந்துள்ளனர். நீலம் புரொடக்ஷன் என்றாலே அதில் இரண்டு விதமான பார்வை இருக்கும். ஒன்று சமூக நீதி, மற்றொன்று தலித் அரசியல். ஆனால் இந்த படத்தில் மாரி செல்வராஜன் பரியேறும் பெருமாள் படத்தில் வரும் அந்த அப்ரேட்சை இயக்குனர் ஜெய் அவர்கள் அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இயக்குனர் என்பதை தாண்டி தன்னுடைய துணை இயக்குநர்களின் இயக்குனர் கனவை தயாரிப்பாளராக மாறி நிறைவேற்றி வருகிறார் பா ரஞ்சித். இவர் தயாரிப்பில் முத்திரை பதித்த படங்களின் வரிசையில் இந்த படத்திற்கு கட்டாயம் இடம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த ப்ளூ ஸ்டார் ஒரு சாம்பியன். சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.